அவர்கள் எப்படியெல்லாம் மோசடி செய்வார்கள் என்பதை ஒரு 6 மாத கால ஆய்வுக்கு ராகுல் காந்தி ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கிறார். உதாரணத்திற்கு மகாராஷ்டிரா தேர்தலில் 49 மக்களவை தொகுதி, 30 தொகுதிகளை இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 6 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது. 50 தொகுதிகளை கூட, சட்டமன்ற தொகுதிகளை 50 தொகுதிகளை கூட பெற முடியவில்லை. எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததுன்னு பார்த்தா, 1 கோடி வாக்காளர்கள், லட்சங்களில் அல்ல, 1 கோடி வாக்காளர்களை கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வாக்குச்சாவடியில 5:30 மணிக்கு மேல கூட்டமே இல்லை என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க. அதாவது பூத் ஏஜென்ட்லாம் சொல்றாங்க, அது இல்லைங்க 5 மணிக்கே கூட்டம் குறைஞ்சிருச்சுங்க, 5:30 மணிக்கு மேல ஆள் இல்லைங்க, சும்மா தாங்க உட்காந்து. ஆனால் பதிவு செய்யப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா, கூடுதல் வாக்குகள் எப்பொழுது பதிவேற்றம் ஆயிருக்குன்னா 5:30 மணிக்கு மேலதான் ஆயிருக்கு அப்படிங்கிறான். 5:30 மணிக்கு மேல மனுஷனே கிடையாதுங்கிறான். 5:30 மணிக்கு மேல இங்க எண்ணிக்கை கூடியிருக்குங்கிறான். இடையில என்ன நடக்கிறது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ உதாரணத்திற்கு வாக்காளர்கள், இந்த பிரச்சனை நமக்கு சமீபத்தில் தெரிய வந்தது இந்த பீகாரினுடைய தேர்தலில் பல வாக்காளர்களை நீக்கினார்கள். வேற மாநிலத்தவர்கள், வேற நாட்டவர்களுடைய குடியேற்றம் அங்கு இருக்கிறது. அதனால அந்த மாற்றங்களை எல்லாம் நம்ம வேற நாடுகளிலே இருந்து வருகை தரக்கூடியவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை இங்கே இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இறந்தவர்களின் எண்ணிக்கையை கழிச்சிட்டோம் அப்படின்னா சொன்னாங்க. கடைசியில் கிட்ட நெருங்கி போய் பார்த்தா, யாரெல்லாம் பாஜகவை பகையாக கருதுகிறார்களோ, இப்போ உதாரணத்திற்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக தலித்துக்கள் போன்றவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் யாருமே பாஜகவிற்கு வாக்களிப்பதில்லை. இதை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா அவர்கள் பட்டியலை நீக்குவது. இந்தியா முழுக்க ராகுல் காந்தி சொன்ன கணக்கு ஆதாரபூர்வமான கணக்கு. அதாவது தரவுகளினுடைய அடிப்படையில், தேர்தல் ஆணையம் வழங்கிய தரவுகளினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும்தான் அவர் சொல்றாரு. அவர் இட்டுக்கட்டியோ கூடுதல் குறைவாகவோ கணக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள், அவங்க தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துறாங்க, பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கிறாங்கல்ல, அவர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, 12 கோடி வாக்காளர்களை வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலே இவர்கள் திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள்.